ஹாய். ஸோ நம்ம வந்து நேத்து கோல்டு வந்து அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அத தொடர்ந்து இன்னைக்கு வந்து கோல்டு வந்து இப்போ லைவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் நான் வந்து இப்போ வச்சிருக்கிறது. ஸோ நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த 3190 அப்படின்ற லெவல் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனுக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாரி நமக்கு இன்னைக்கு இந்த 3190 அப்படின்ற பிரைஸ் வந்து நமக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகி இருந்திருக்கு. ஸோ நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த சப்போர்ட் ஜோனை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த இருக்கு இதுதான் நம்ம வந்து நேற்று ட்ரா பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு சப்போர்ட் ஜோனுக்கான ஒரு லெவல். ஸோ 3142 3190 அப்படின்ற ப்ரைஸை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனை கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நல்லாவே ஆக்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல லெவல் யூஸ் பண்ணல, ஜோன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம இன்னுமே ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்போ நமக்கு இன்னுமே கிளியர் பிக்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ஒரு கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்குது. ஸோ எவ்வளோ அழகா 3190 அப்படின்ற பாயிண்ட்ல வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத நம்மளால இங்கே தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இன்னுமே நம்ம 1 ஹவர்லாம் போனோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கிளியர் கேண்டில்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு இதை நம்ம ஆல்ரெடி வாட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த சப்போர்ட் லெவல். ஸோ எதை வச்சு நம்ம இந்த ஸ்ட்ராங் சொல்கிறோம் அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸோட அந்த பேசிக் நாலேஜ் வந்து இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்றது யாருக்கும் தெரிஞ்சா நீங்கள் வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் கோல்டில் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3190 to 3140 டவுன் சைடில் பார்க்குறப்போ அந்த ஒரு லெவலை நமக்கு இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. ஒரு ஆல்மோஸ்ட் மார்னிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பையிங் கேண்டில் மாதிரி தான் இருந்தது. ஸோ கேண்டில் வந்து கிரீன் கலரில் இருந்தது, இந்த மாதிரி ஒரு இருந்தது. பட் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஒரு ஹைக்கு போயிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஹையை தாண்டி இருக்கு. கிட்டத்தட்ட தாண்டிட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் செல்லிங் கேண்டிலாக மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸில் இன்னுமே நமக்கு இந்த சப்போர்ட் ஜோன் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒன்று இந்த இடத்துல அப்படியே ப்ரைஸ் வந்து சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதுக்குள்ள வந்துட்டு நமக்கு வந்து மூவ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல. அப்படி இல்லை நமக்கு நாளை பின்ன 1 or 2 டேஸ்ல நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி வந்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து நம்ம நேற்று மார்க் பண்ணது தான். ஸோ அது போக நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம சில்வரு அனலைசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ சில்வர் நம்ம வந்து யூஎஸ் டாலரில் எடுத்து வச்சுப்போம். ஓகேவா? சில்வர் பொறுத்த அளவுக்கு நமக்கு இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. பட் மூவ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைட் ஸ்விங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கு. பட் நமக்கு இந்த இடத்துல 50 டே மூவிங் ஆவரேஜும் சரி 20 டே மூவிங் ஆவரேஜும் சரி நமக்கு இந்த இடத்துல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கோல்டுக்கு சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல சில்வருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நமக்கு இந்த ஒரு ஏரியாவை தாண்டி நமக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக ப்ரீவியஸ் கையை வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இந்த 34.500 $34 கிட்ட நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறப்போ. ஸோ இந்த இடத்துல நம்மளால ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்
பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு என்ட்ரி இருந்திருக்கு இந்த இடத்துல. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு லோயர் ஷேடோ ஃபார்ம் ஆகியிருக்கு. ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கு. அது தொடர்ந்து தான் நமக்கு ப்ரைஸ் வந்து அப்சைடில் மூவ் ஆகி நமக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி நமக்கு வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா செல்லிங் சைடில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ட்ரேடிங் பற்றின வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு லெவலில் எடுத்துப்போம். ஒன்று அந்த லெவலுக்கு மேலே போகணும், இல்லைன்னா அந்த லெவலுக்கு கீழே போகணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சில்வர் பொறுத்தளவுக்கு இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் $28.76 அண்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம், சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 32.9 to 32.6. ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்தளவுக்கு. ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கால் எடுத்துக்கோங்க, ட்ரேடிங்க்கான காலை. ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது யாரும் ஒரு ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்கில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.